இறையமுதும் நேயர்களுக்கு வணக்கம். உடலும் உள்ளமும் இணையும் உன்னதத்திற்கு உங்களை நான் வரவேற்கிறேன். அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக வாழ்த்துக்கள். இன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் நல்லதே நடக்கும் என்று உங்களுக்கு ஒரு நல்ல நாளாகவும் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைய தினம் பராபவ வருடம் ஆனி மாதம் 17ஆம் நாள் 1/7/2026 ஜூலை மாதம் புதன்கிழமை. இன்று பிறந்த நாள் கொண்டாடும் நேயர்களுக்கும் திருமண நாள் கொண்டாடும் தம்பதியர்களுக்கும் எங்களின் மனமார்ந்த வாழ்த்துக்கள். இன்றைய தினம் சூரிய உதயம் 5:57 லக்னம் மிதுன லக்னம். இன்றைய தினத்திற்கான திதி பிரதமை காலை 8:01 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு துதியை வருகின்றது. நட்சத்திரம் பூராடம் நட்சத்திரம் காலை 7:37 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு உத்திராடம் நட்சத்திரம் வருகின்றது. நல்ல நேரம் காலை 9:15 முதல் 10:15 வரையிலும், மாலை 1:45 முதல் 2:45 வரையிலும், கௌரி நல்ல நேரம் காலை 10:45 முதல் 11:45 வரையிலும், மாலை 6:30 முதல் 7:30 வரையிலும், ராகு காலம் 12 முதல் 1:30 வரையிலும், இரவு 12 முதல் 1:30 வரையிலும், குளிகை 10:30 முதல் 12 வரையிலும், இரவு 3 முதல் 4:30 வரையிலும், யமகண்டம் 7:30 முதல் 9 வரையிலும், இரவு 12 முதல் 1:30 வரையிலும். இன்று யோகம் சித்த யோகம் இருக்கின்றது. அதிகாலை 5:56 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு அமிர்த யோகம் வருகின்றது. கரணன் 6 முதல் 7:30 வரையிலும். இன்றைய தினத்துக்கான சூளம் வடக்கு பரிகாரம் பால். சந்திராஷ்டமம் ரோகிணி மற்றும் மிருகசிரிடம் நட்சத்திரக்காரர்களுக்கு. ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு காலை 7:37 வரை சந்திராஷ்டமம் இருக்கின்றது. அதற்கு பின்பு மிருகசிரிடம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் வருகின்றது. இனி இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை பற்றி பார்க்கலாங்க. முதல்ல மேஷ ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாம். மேஷ ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு நல்ல நாளாகவும் இருக்கும். இன்று வேலையில கவனமாக ஈடுபடுவதும் நல்லதுதாங்க. உங்களுடைய தேவைகளை அறிந்து அதனை நிறைவேற்றவும் செய்வீங்க. உங்களுடைய முயற்சிகள்ல வெற்றி காண்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சிறிய திட்டமிடுதல்களில் ஈடுபடவும் செய்வீங்க. வெற்றிக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உங்களுடைய பணிகளை விரைந்து ஆற்றவும் செய்வீங்க. என்ற ஆற்றலும் உறுதியும் நிறைந்து காணப்படும். திருமண உறவுல இன்று உங்கள் துணை இடத்துல மகிழ்ச்சியான நேரத்தை பகிர்ந்தும் கொள்வீங்க. உறவுல நல்ல புரிந்துணர்வுகளும் ஏற்படலாம். நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். சுதந்திரமான நிதிநிலையுடனும் இருப்பீங்க. பயனுள்ள சேமிப்பு திட்டங்கள்ல ஈடுபடக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். என்று பெரிய அளவுல ஆரோக்கிய குறைபாடு என்று எதுவும் இருக்காது. இன்றைய நாள்ல நீங்க சுறுசுறுப்பாக செயல்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்று சில உயர்வான பலன்களையும் காணலாம். நினைத்தது நிறைவேறக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. சில மங்களகரமான நிகழ்ச்சிகளில் ஈடுபடவும் செய்வீங்க. தொழில யோகமான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வியாபாரத்துல நிலையான இடத்தை பிடிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. அனுகூலமான செய்திகளும் வந்து சேரும். வேலை இடங்கள்ல உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கவும் காண்பீங்க. சம்பள உயர்வும் இருக்கும். உங்களுடைய தேவையறிந்த உறவினர்கள் உதவிகளும் செய்வாங்க. வெளியில இருந்து பணத்தை எதிர்பார்ப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இந்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. அவசர வேலையாக கிளம்பும் பொழுது ஏதாவது சின்ன சின்ன தடைகளும் தாமதங்களும் ஏற்படலாம். எதிர்பார்த்தவைகள்ல சில தள்ளி போனாலும் எதிர்பாராத ஒரு வேலை நல்லபடியாகவும் நடைபெறும். இன்று பெரியவர்களுடைய ஆரோக்கியத்துல அக்கறையாகவும் இருப்பதும் நல்லது. எந்த ஒரு வேலையையுமே தள்ளி போடவும் வேண்டாம். பிள்ளைகளுக்கு தேவையானதை வாங்கி கொடுத்து அவர்களை மகிழ்ச்சியாக வைத்திருப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. என்று உணர்ச்சி வசப்படாமல் இருப்பதும் நல்லது. சில முயற்சிகள்ல வேலைகளை நல்லபடியாக முடிக்கவும் செய்வீங்க. இரண்டாவது முயற்சியிலாவது முடிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. அவசர முடிவுகள் எடுக்கவும் வேண்டாம். வியாபாரத்துல வசூல்ல ஈடுபடும் பொழுது கவனமாக பேசுவதும் நல்லது. உத்தியோகத்துல வேலை சுமை ஓரளவிற்கு குறைவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இது உங்களுக்கு சற்று ஓய்வையும் தருவதாகவும் இருக்கும். புதிய முயற்சிகளை இப்பொழுது நீங்கள் மேற்கொள்ளவும் செய்யலாம். குடும்பத்துல உறவினர்களுடைய வருகையினால செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தாய்வழி உறவினர்களிடத்துல எதிர்பார்த்த வேலைகள் அனுகூலமாகவும் முடியும். குடும்பத்துல உறவினர்களை அனுசரித்து செல்வதும் நல்லது. வியாபாரத்துல பணியாளர்களினால ஏற்பட்டு இருந்த பாதிப்புகளும் நீங்கும். பெரிய அளவுல பாதிப்பு என்று எதுவும் இருக்காது. சில மாற்றங்களுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இயல்பான சூழ்நிலைகள்ல நீங்க சற்று ரிலாக்ஸாகவும் உணர்வீங்க. சொத்துக்கள்ல முதலீடுகள் செய்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உங்கள் துணையின் உடல் ஆரோக்கியத்துல கவனமாகவும் இருங்க. தர்ம காரியங்கள்ல ஈடுபடவும் செய்வீங்க. கல்வி மற்றும் கற்பித்தலையும் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. எதிர்பாராத சில செய்திகளின் மூலமாக விரயங்களும் ஏற்படலாம். குடும்ப உறுப்பினர்களுடைய வழியில விட்டு கொடுத்து செல்வதும் நல்லது. தன வரவுகள்ல சின்ன சின்ன தாமதங்களும் ஏற்பட்டு நீங்கும்.
கொடுக்கல் வாங்கல்கள்ல விழிப்புணர்வுடன் இருப்பதும் நல்லது. மற்றவர்களுடைய இடத்துல அதிக உரிமைகளை கொள்ளவும் வேண்டாம். வாடிக்கையாளர்கள் இடத்துல கனிவாக நடந்து கொள்வதும் நல்லது. பயனற்ற விவாதங்களை குறைத்துக் கொள்வதும் நல்லது. இன்றைய நாள் நீங்கள் முருகப் பெருமானை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 5, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சாம்பல் நிறம். அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு விரயங்களும் ஏற்படலாம். தெய்வ பணிகளில் ஈடுபடக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு விழிப்புணர்வுடன் செயல்படுவதும் நல்லது. கடன்கள் விஷயத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு கனிவுடன் நடந்து கொள்வதும் நல்லது. புதிய முயற்சிகள்ல ஈடுபடக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய விருப்பங்களை மேம்படுத்திக் கொள்ளக்கூடிய நல்ல நாளாகவும் இருக்கும். சாதகமான நாளாகவும் அமையுங்க. இன்று பலருடைய செயல்திறனை வெளிப்படுத்தக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுடைய திறமைகள் மேலதிகாரிகளுடைய பாராட்டுகளையும் பெற்றுவிடும். திருமண உறவிலை இன்று உங்கள் துணை இடத்துல அன்பாகவும் நடந்தும் கொள்வீங்க. நல்ல புரிந்துணர்வுகளை ஏற்படுத்திக் கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. நிதி நிலைமை நன்றாகவும் இருக்கும். சுதந்திரமான நிதிநிலையுடனும் இருப்பீங்க. இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு வளமான நாளாகவும் அமையும். ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். இன்று ஆரோக்கிய குறைபாடு என்று எதுவும் இருக்காது. இன்றைய நாளை ஒரு சிறப்பாக நாளாகவும் ஆக்கிக் கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்று நினைத்தது நிறைவேறக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. புதிய முயற்சிகள் லாபத்தையும் பார்க்கலாம். வியாபாரத்துல இருந்து வந்த சிக்கல்களும் நீங்கும். சில நல்ல செய்திகளும் தேடி வரலாம். தொழில முன்னேற்றமான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உங்களுடைய கையிருப்பும் அதிகரிக்கும். குலதெய்வ வழிபாடுகளை மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. பெண்களினால ஆதாயமும் உண்டாகும். வேலை இடங்கள்ல சம்பள உயர்வுக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. நிம்மதியாகவும் உணர்வீங்க. வாகன யோகத்திற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. எதிர்ப்புகளை எல்லாமே முறியடிக்கவும் செய்வீங்க. அவசிய செலவுகளுக்காக கையிருப்பை பயன்படுத்திக் கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தொழில அரசாங்க இடையூறுகளும் ஏற்பட்டு நீங்கும். நகை பணம் போன்றவற்றில் அலட்சியமாக இருக்கவும் வேண்டாம். வியாபார ரகசியங்களை வெளிப்படையாக நீங்க பேசவும் வேண்டாம். தேக ஆரோக்கியத்துல அக்கறையாக இருப்பதும் நல்லது தாங்க. 1-2 நாட்களாக தொல்லை கொடுத்து வந்த நோய் நொடியில இருந்து விடுபடக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்று கணவன் மனைவிக்கு இடையே ஆரோக்கியமான விவாதங்களும் ஏற்பட்டு நீங்கும். தாயாரின் உடல் ஆரோக்கியம் சீராகவும் இருக்கும். பயணங்களினால மகிழ்ச்சியும் உண்டாகும். நட்பு வட்டாரமும் விரிவடையும். வியாபாரத்துல பாக்கிகளை எல்லாமே வசூல் செய்து விடுவீங்க. உத்தியோகத்துல உயர் அதிகாரிகள் ஆதரவாகவும் இருப்பாங்க. நிம்மதியாக உணரக்கூடிய நல்ல நாளாகவும் அமையும். இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு உற்சாகமான நாளாகவும் இருக்கும். வாழ்க்கை துணையின் வழியில செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. போதுமான அளவு பணம் கையில இருக்கிறதுனால சமாளிக்கவும் செய்வீங்க. நேரத்திற்கு சாப்பிட முடியாதபடி ஒன்று மாற்றி ஒன்று வேலைகள் இருந்து கொண்டே இருக்கும். மற்றவர்களுடன் மனஸ்தாபங்கள் ஏற்படக்கூடும் என்பதனால பேசும் பொழுது கவனமாக இருப்பதும் நல்லது. அலுவலகத்துல சக ஊழியர்களினால ஏற்பட்டு இருந்த பாதிப்புகளும் நீங்கும். வியாபாரத்துல பணியாளர்களினால சில செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. குடும்பத்தினருடன் மகிழ்ச்சியான நேரத்தை செலவும் செய்வீங்க. அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பிற்பகலுக்கு மேல நல்ல செய்திகளும் வந்து சேரும். சமூக பணி அல்லது தொண்டு நடவடிக்கைகளில் ஈடுபடக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. மாலையில நீண்ட நாட்களாக எதிர்பார்க்கப்பட்ட விருந்தினர்களுடைய வருகைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. புதிய பொறுப்புகளும் பதவிகளும் வந்து சேரும். வெளிப்படையான பேசுவதன் மூலமாக பலருடைய ஆதரவுகளையும் பெற்றுவிடுவீங்க. நண்பர்களுடன் மனம் விட்டு பேசுவதன் மூலமாக புரிதல்களும் உண்டாகும். குடும்ப உறுப்பினர்களிடத்துல இருந்து வந்த கருத்து வேறுபாடுகளும் நீங்கும். வியாபாரம் தொடர்பாக வெளியூர் பயணங்கள் சென்று வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. வாழ்க்கை துணையின் வழியில ஆதாயமும் உண்டாகும். இன்றைய நாள் நீங்கள் தட்சிணாமூர்த்தியை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 8, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் ஊதா நிறம். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு ஆதரவான நாளாகவும் இருக்கும். உறவினர்களுடைய வருகையினால மகிழ்ச்சியும் உண்டாகும். ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு காலை 7:27 வரை சந்திராஷ்டமம் இருக்கின்றது. அதற்கு பின்பு மிருகசிரிடம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் வருகின்றது. செய்கின்ற வேலைகள்ல கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.
மிதுன ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மிதுன ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு நல்ல நாளாகவும் இருக்கும். இன்று சில பொது பணிகளில் ஈடுபடக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுக்கு இருந்து வந்த பதட்டங்களும் நீங்கும். பேச்சுக்கள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. பிரார்த்தனைகள் மற்றும் மந்திரங்கள் கூறுவது போன்றவைகள் மன ஆறுதலையும் ஏற்படுத்தும். பணியில கூடுதல் பொறுப்புகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வேலை சம்பந்தமான பயணங்களுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுடைய புத்திசாலித்தனத்தை பயன்படுத்தி வேலைகளை கையாளவும் செய்வீங்க. உறவுல நல்லிணக்கத்தை பராமரிப்பதும் நல்லது. ஆனால் அகந்தையான போக்கினை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. உங்கள் துணை இடத்துல நட்பான அணுகுமுறையுடன் நடந்து கொள்வதும் நல்லது. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். பொறுப்புகளின் காரணமாக செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பணத்தை கவனமாக கையாள்வதும் நல்லது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு கணுக்கால்கள்ல வலி போன்ற உணர்வுகளும் ஏற்படலாம். உடற்பயிற்சிகளை மேற்கொள்வதும் நல்லது தாங்க. வெற்றி பெறக்கூடிய நல்ல நாளாகவும் இருக்கும். தொழில முன்னேற்றத்திற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. எண்ணியது நிறைவேறக்கூடிய நல்ல நாளாகவும் இருக்கும். தொழில மேன்மையும் உண்டாகும். வியாபாரத்துல லாபத்தையும் பார்த்து விடலாம். வெளியூர்ல இருந்து நல்ல செய்திகளும் வந்து சேரும் என்ற அனுகூலமான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வேலை இடங்கள்ல நிம்மதியாகவும் உணர்வீங்க. குலதெய்வ வழிபாடுகளை மேற்கொள்ளவும் செய்வீங்க. இன்று நீண்ட நாள் ஆசைகளும் நிறைவேறும். பணவரவும் இருக்கும். வேகத்தோடும் விவேகத்தோடும் நடந்தும் கொள்வீங்க. இன்று லாப நஷ்டம் என்று பெரியதாக எடுத்துக்கொள்ளவும் வேண்டாம். செலவுகள் செய்வதில் சிக்கனத்தை பார்ப்பதும் நல்லது. வேலை இடங்கள்ல இருந்து வந்த மனக்குழப்பங்களும் நீங்கும். அதிகப்படியான பணத்தை கொண்டு செல்லும் பொழுது கவனமாக கையாள்வதும் நல்லது. மற்றவர்கள் சொல்வதை அப்படியே நம்பிக்கொண்டு இருக்கவும் வேண்டாங்க. இன்று உணவு விஷயத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. சில எதிர்பாராத நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நாளாகவும் இருக்கும். பிள்ளைகளினால பெருமையாகவும் உணர்வீங்க. புதிய வேலை கிடைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நீண்ட நாட்களாக பார்க்க நினைத்த ஒருவரை சந்தித்து பேசியும் மகிழ்வீங்க. உங்களால் மற்றவர்கள் ஆதாயமும் அடைவாங்க. வியாபாரத்துல பழைய சரக்குகளை விற்று தீர்க்கவும் செய்வீங்க. உத்தியோகத்துல உயர் அதிகாரிகள் கிட்ட சில சூட்சமங்களை கற்றுக்கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சாதித்து காட்டக்கூடிய நல்ல நாளாகவும் இருக்கும். நீங்க நினைத்தது நிறைவேறக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுடைய முயற்சிகளுக்கு வாழ்க்கை துணை பக்க பலமாகவும் இருப்பாங்க. வாழ்க்கை துணை வழி உறவினர்களினால ஆதாயமும் உண்டாகும். கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யமும் அதிகரிக்கும். வியாபாரத்துல லாபமும் இருக்கும். பணியாளர்களுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். பங்குதாரர்களினால அனுகூலமும் உண்டாகும். இன்று உங்கள் தாய் தந்தையின் ஆசீர்வாதங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. மேலதிகாரிகளுடைய பாராட்டுகளையும் பெற்றுவிடலாம். முக்கிய பிரமுகர்களை சந்தித்து பேசி மகிழக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. மதிப்புமிக்க பொருட்களை பத்திரப்படுத்தி வைத்துக் கொள்வதும் நல்லது. சொத்துக்கள் வாங்குவதற்கான ஆசைகளும் நிறைவேறலாம். மாலை முதல் இரவு வரை வாகனங்கள்ல சென்று வரும் பொழுது கவனமாக இருப்பதும் நல்லது. காப்பீடு தொடர்பான விஷயங்கள்ல சிந்தித்து முடிவுகள் எடுப்பதும் நல்லது. முக்கியமான முடிவுகள்ல விவேகத்துடன் செயல்படுவதும் நல்லது. சுபகாரியங்கள் தொடர்பான எண்ணங்களும் கைகூடும். சக ஊழியர்கள் ஆதரவாகவும் இருப்பாங்க. திறமைகளை வெளிப்படுத்தக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. உத்தியோக பணிகள்ல அனுசரணையாகவும் நடந்தும் கொள்வீங்க. பயனற்ற விவாதங்களை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. இன்றைய நாள் நீங்கள் தட்சிணாமூர்த்தியை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் மஞ்சள் நிறம். மிருகசீரிடம் நட்சத்திரக்காரர்களுக்கு காலை 7:27 வரை சந்திராஷ்டமம் இருக்கின்றது. செய்யும் வேலைகள்ல கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு ஆதரவான நாளாகவும் இருக்கும். தந்தையின் வழியில எதிர்பார்த்த பண உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு விவாதங்களை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. சகோதரர்களினால ஏற்பட்டு இருந்த சங்கடங்களும் நீங்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கடகராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கடகராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் சில சௌகரியங்களை விட்டுக் கொடுக்க வேண்டியதும் இருக்கும். மதிப்புமிக்க பொருட்களை கவனமாக பார்த்துக் கொள்வதும் நல்லது. என்று திருப்திகரமான மனநிலையுடனும் இருப்பீங்க. இது உங்களுக்கு மன நிம்மதியையும் ஏற்படுத்தும். இன்று பணிகளை குறித்த நேரத்தில் முடிப்பது என்பது சவாலாகவும் இருக்கும். வேலைகளை மேற்கொள்ளும் பொழுது கண்ணும் கருத்துமாக இருப்பதும் நல்லது தாங்க. இல்லை என்றால் முடித்த பணியையே மீண்டும் செய்ய வேண்டிய சூழ்நிலைகளும் ஏற்படலாம். திருமண உறவில் இன்று உங்கள் துணை இடத்துல பதட்டமான உணர்வுகளை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. இன்று தேவையற்ற வாக்குவாதங்கள்ல ஈடுபடவும் வேண்டாம். உங்கள் துணை இடத்துல விட்டுக் கொடுத்து செல்வதும் நல்லது தாங்க. நிதி வளர்ச்சியை பொறுத்தளவிற்கு இன்று சாதகமாகவும் இருக்கும். திட்டமிடுவதன் மூலமாக நல்ல முன்னேற்றத்தையும் எதிர்பார்க்கலாம்.
வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். உங்கள் தாய் தந்தையின் உடல் ஆரோக்கியத்திற்காக பணத்தை செலவு செய்ய வேண்டியதும் இருக்கும். வியாபாரத்துல இருந்து வந்த சரக்குகளை எல்லாமே நீங்க விற்று தீர்ப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. புதிய பொருட்களை கொள்முதல் செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தொழிலில் எதிர்பாராத வெற்றியும் உண்டாகும். வியாபாரத்துல லாபத்தையும் பார்த்து விடலாம். உறவினர்களுடைய உதவியினால சில வேலைகளை முடிக்கவும் செய்வீங்க. சில நல்ல செய்திகளும் வந்து சேரும். வெளியூர் நண்பர்கள் உங்களுக்கு சாதகமான தகவல்களையும் தருவாங்க. வேலை இடங்கள்ல எதிர்பார்த்த நன்மைகளும் உண்டாகும். அரசு உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. பெரியவர்களுடைய ஆசீர்வாதத்தையும் பெற்றுவிடலாம். வெற்றி பெறுவதற்கான திட்டமிடுதல்கள்ல ஈடுபடவும் செய்வீங்க. வேலைகளை முடிக்க வேண்டும் என்ற மனப்போக்குடனும் இருப்பீங்க. உரிய நேரத்துல வேலைகளை முடிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பிள்ளைகளினால மன நிம்மதியாகவும் உணர்வீங்க. வாகனங்கள்ல சென்று வரும் பொழுது எச்சரிக்கையாக இருப்பதும் நல்லது. வேலையிடங்கள்ல அடுத்தவர்களுடைய விஷயத்துல தலையிடவும் வேண்டாம். மற்றவர்களுக்கு அறிவுரைகளை கூறும் பொழுது கவனமாக இருப்பதும் நல்லது. இது தேவையில்லாத பொல்லாப்பாக மாறிவிடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்று குடும்பத்துல உங்களுடைய கை ஓங்கியும் இருக்கும். உங்களை சுற்றி இருப்பவர்களை பற்றி அறிந்தும் கொள்வீங்க. நீண்ட நாள் பிரார்த்தனைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. வியாபாரத்துல லாபமும் இருக்கின்றது. உத்தியோகத்துல அதிகாரிகளுக்கு சில ஆலோசனைகளையும் தருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நினைத்தது நிறைவேறக்கூடிய நல்ல நாளாகவும் இருக்கும். தந்தை வழி உறவினர்களினால ஏற்பட்டு இருந்த பாதிப்புகளும் நீங்கும். தந்தை வழி உறவினர்களிடத்துல எதிர்பார்த்த உதவிகளும் இருக்கும். தந்தையின் தேவைகளை நிறைவேற்றக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. பிள்ளைகளினால இருந்து வந்த பிரச்சனைகளும் நீங்கும். நண்பர்களினால ஆதாயமும் உண்டாகும். எடுத்த காரியங்கள்ல அனுகூலமும் உண்டாகும். உறவினர்களிடத்துல எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. அலுவலகத்துல உற்சாகமான போக்கும் இருக்கும். வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாகவும் இருக்கும். எதிர்பார்த்ததை விட ஓரளவிற்கு நல்ல லாபத்தையும் பார்த்து விடலாம். இன்று பெரிய தொகையை பெறுவதன் மூலமாக நிதி நிலையை வலுப்படுத்துவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. நீண்ட கால திட்டமிடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வணிக திட்டங்கள் வேகம் பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று உணர்ச்சி வசப்படுவதை தவிர்த்துக் கொள்வதும் நல்லதுதாங்க. இன்று மனதில் நினைத்த காரியங்கள் நல்லபடியாகவும் நிறைவேறும். குழந்தைகளுடைய கல்வி குறித்த சிந்தனைகளும் அதிகரிக்கும். செலவுகளுடைய தன்மைகளை அறிந்து செயல்படுவதும் நல்லது. வேலையாட்களுடைய ஒத்துழைப்புகளும் அதிகரிக்கும். கடன் தொடர்பான பிரச்சனைகளும் குறையும். உடன் பிறந்தவர்கள் ஆதரவாகவும் இருப்பாங்க. உத்தியோகத்துல எதிர்பாராத சில மாற்றத்திற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்றைய நாள் நீங்கள் உங்களுக்கு விருப்பமான தெய்வத்தை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் நீல நிறம். புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு சகோதரர்களை அனுசரித்து செல்வதும் நல்லது. சிந்தனை திறன் அதிகரிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பாராத பண வரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஒத்துழைப்புகளும் அதிகரிக்கும். ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு கடன்கள் விஷயத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. நல்ல வாய்ப்புகளை பெறக்கூடிய நல்ல நாளாகவும் அமையும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சிம்ம ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. சிம்ம ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் அமைதி மற்றும் செல்வாக்குடன் கூடிய ஒரு அனுகூலமான நாளாகவும் இருக்கும். இப்பொழுது எடுக்கின்ற முடிவுகள் உங்களுக்கு நன்மையையும் பெற்றுத்தரும். பணியிடத்துல உங்களுடைய திறமைகளுக்கான பாராட்டுகளையும் பெற்றுவிடலாம். சக பணியாளர்களுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். திருமண உறவிலை இன்று உங்களுடைய தொடர்பாடல்களின் மூலமாக உங்கள் துணையிடத்துல நல்லுறவை ஏற்படுத்தியும் கொள்ளலாம். நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். மகிழ்ச்சிகரமாகவும் இருக்கும். சேமிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. புதிய முதலீடுகள் சம்பந்தப்பட்ட திட்டமிடுதல்களில் ஈடுபடவும் செய்வீங்க. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். நேர்மறையான ஆற்றலுடனும் இருப்பீங்க. நினைத்தது நிறைவேறக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. தொழில அக்கறையாகவும் செயல்படுவீங்க. வியாபாரத்துல இருந்து வந்த மந்தத்தன்மையும் நீங்கும். வெளியூர் சென்று வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. எதிர்பார்த்த முக்கியமான தகவல்களும் கிடைக்கப் பெறுவீங்க. சில தேவையில்லாத செலவுகளுக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வேலை இடங்கள்ல பணிச்சுமை அதிகமாகவும் இருக்கும். தன லாபமும் இருக்கும். நிம்மதி உண்டாகக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. வேலை பலு சற்று குறையவும் காண்பீங்க. உங்களுக்கு எதிராக இருந்தவர்களை அடையாளம் காண்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கடின உழைப்பினால வெற்றி பெற்று விடுவீங்க. பணம் கொடுக்கல் வாங்கல் விவகாரத்துல சின்ன சின்ன தவறுகளும் ஏற்பட்டு நீங்கும். யாரையும் எளிமையாக நம்பிக்கொண்டு இருக்கவும் வேண்டாம். போட்டி பந்தயங்களில் ஈடுபடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. குழந்தைகளுடைய எண்ணங்களை புரிந்து கொண்டு செயல்படுவதும் நல்லது. பெற்றோர்களுடைய உடல் ஆரோக்கியத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. பழைய நண்பர்கள் தேடி வந்து பேசுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பழைய கடன்களை தீர்ப்பதற்கு முயற்சிகளும் செய்வீங்க. பயணங்கள் திருப்திகரமாகவும் அமையும். கலைப்பொருட்களை வாங்கியும் மகிழ்வீங்க.
வியாபாரத்துல தள்ளி போன வாய்ப்புகள் தேடியும் வரலாம். உத்தியோகத்துல விமர்சனங்களையும் தாண்டி முன்னேறக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. பழைய நினைவுகள்ல மூழ்கி இருப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. மனதுல அவ்வப்பொழுது இனம் புரியாத தேடல்களும் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. கற்பனை சார்ந்த எண்ணங்களுடனும் இருப்பீங்க. எதிர்பாராத செலவுகளும் ஏற்பட்டு நீங்கும். உறவினர்களினால அனுகூலமும் உண்டாகும். பிள்ளைகளினால மகிழ்ச்சியும் உண்டாகும். மாலையில உறவினர்கள் மற்றும் நண்பர்களுடைய வருகையினால வீட்டுல மகிழ்ச்சியும் இருக்கும். அலுவலகத்துல பணிச்சுமை அதிகரிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பிற்பகலுக்கு மேல உற்சாகத்துடனும் இருப்பீங்க. வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் எப்பொழுது நல்லபடியாக தங்க இருக்கும். என்று அரசியல்ல இருக்கிறவங்களுக்கு வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. புதிய நண்பர்களுடைய அறிமுகங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. உங்கள் பிள்ளைகளின் மீதான பொறுப்புகளும் அதிகரிக்கும். போட்டிகள் நிறைந்த துறையில நீங்க முன்னேறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தடைப்பட்டு இருந்த வேலைகளும் நல்லபடியாகவும் முடிவடையும். செரிமானம் தொடர்பாக இருந்து வந்த பாதிப்புகளும் நீங்கும். கண் சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் நீங்கும். மாலை மற்றும் இரவு நேரங்கள்ல அன்பிற்கு உரியவர்களை சந்தித்து பேசி மகிழக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. உணவு பழக்க வழக்கங்கள்ல கவனமாகவும் இருங்க. நண்பர்களுடைய ஆதரவுகளும் இருக்கும். உங்களுக்கு எதிராக இருந்தவர்கள் விலகி சென்றும் விடுவாங்க என்று முன் யோசனையின்றி பேசவும் வேண்டாம். தாய்வழி உறவினர்கள் இடத்துல ஒத்துழைப்புகளும் இருக்கும். வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்கியும் மகிழ்வீங்க. தனிப்பட்ட விஷயங்களை பகிர்வதை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. கால்நடைகள் தொடர்பாக அனுகூலமான சூழலும் உண்டாகும். இன்றைய நாள் நீங்கள் சிவபெருமானை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் வெண்மை நிறம். மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதரவுகளும் இருக்கும். வெளியூர் பயணங்களுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்புகளும் இருக்கும். மனதுல சின்ன சின்ன குழப்பங்களும் ஏற்பட்டு நீங்கும். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு அனுகூலமான நாள் என்றும் கூறலாம். முக்கியமான முடிவுகள் எடுக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கன்னிராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கன்னிராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சாதகமான நாளாகவும் இருக்கும். சவால்கள் நிறைந்தும் காணப்படும். இதனை உங்களுக்கு சாதகமாகவும் ஆக்கியும் கொள்வீங்க. பயணங்கள் சென்று வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. பணிகளை மேற்கொள்ளும் பொழுது கவனமாக இருப்பதும் நல்லது. வெற்றிக்கு வழிவகுக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும் இருக்கும். திருமண உறவுகளை இன்று உங்கள் துணை இடத்துல இனிமையாக பேசவும் செய்வீங்க. இதனால மகிழ்ச்சியாகவும் உணர்வீங்க. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். என்று ஆன்மீக விஷயங்களுக்காக பணத்தை செலவு செய்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பயணங்களும் சென்று வருவீங்க. புதிய ஆர்டர்களையும் பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். இன்றைய நாள்ல நீங்க சுதந்திரமாக செயலாற்றுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. துணிச்சலாகவும் சுறுசுறுப்புடனும் செயலாற்றவும் செய்வீங்க. இன்றைய நாள்ல இருந்து வந்த தாமதங்களும் நீங்கும். இன்று வேலையில வெற்றி பெற்று விடக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. நண்பர்களுடைய உதவிகளும் தக்க சமயத்துல உதவிகரமாகவும் இருக்கும். வாகன வசதிகளும் பெருகும். தொழில வியாபாரம் நல்லபடியாகவும் நடைபெறும். கையில பணமும் இருக்கும். பெற்றோர்களுடைய ஆதரவுகளும் இருக்கும். வேலை இடங்கள்ல மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கவும் காண்பீங்க. சில நல்ல செய்திகளும் வந்து சேரும். எதையும் சாதிக்க முடியும் என்ற ஆர்வத்துடனும் இருப்பீங்க. வியாபாரம் நல்லபடியாகவும் நடைபெறும். புதிய திட்டங்களை தீட்டுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அரசாங்க வேலைகள் தடையில்லாமலும் நடைபெறும். என்று அடுத்தவர்களை நம்பி எந்த ஒரு வேலையிலும் இறங்கவும் வேண்டாம். வியாபாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கூடுதல் அக்கறையுடன் இருப்பதும் நல்லது. தாய் தந்தையரினுடைய விருப்பத்தை நிறைவேற்றக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. ஆன்லைன் சூதாட்டங்கள் பக்கம் செல்லவும் வேண்டாம். பேச்சுக்கள்ல கம்பீரமும் வெளிப்படும். பழைய சொந்த பந்தங்கள் தேடியும் வருவாங்க. பூர்வீக சொத்துக்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வையும் காணலாம். வியாபாரத்துல புதிய யுத்திகளை கையாளவும் செய்வீங்க. உத்தியோகத்துல சக ஊழியர்கள் உங்களுடைய வேலைகளை பகிர்ந்தும் கொள்வாங்க. முயற்சியினால முன்னேறக்கூடிய நல்ல நாளாகவும் இருக்கும். தந்தை வழி உறவினர்களிடத்துல இருந்து வந்த மனக்கசப்புகளும் நீங்கும். என்று சற்று சுதந்திரமாக முடிவுகள் எடுக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்று குடும்பம் தொடர்பான முக்கியமான முடிவுகளும் எடுப்பீங்க. சிலருக்கு கோயில்களுக்கு சென்று பிரார்த்தனைகளை நிறைவேற்றக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. அலுவலகத்துல உற்சாகமான போக்குடனும் இருப்பீங்க. வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாகவும் இருக்கும். கோபத்தை கட்டுப்படுத்திக் கொள்வதும் நல்லது. வேலையில அவசரப்படவும் வேண்டாம். நன்மைகளும் உண்டாகும். குடும்பத்தினருடன் மகிழ்ச்சியான நிகழ்வுகள்ல பங்கு கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆக்கப்பூர்வமான முயற்சிகள்ல ஈடுபடவும் செய்வீங்க. குடும்ப பிரச்சனைகளை தீர்த்து வைக்கவும் செய்வீங்க. அரசாங்க உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. ஆதாயமும் உண்டாகும். இன்று உத்தியோக பணிகள்ல திறமைகளை வெளிப்படுத்தக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது.
தம்பதிகளுக்கு இடையே நெருக்கமும் உண்டாகும். மறைமுகமாக திறமைகளை வெளிப்படுத்தவும் செய்வீங்க. நினைத்த காரியங்களை செய்து முடிக்கவும் செய்வீங்க. ஆரோக்கியத்துல இருந்து வந்த பிரச்சனைகளும் நீங்கும். அரசு வேலைகளினால அலைச்சல்களுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்றைய நாள் நீங்கள் துர்க்கையை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் மஞ்சள் நிறம். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய வாய்ப்புகளும் வந்து சேரும். வாழ்க்கை துணையினால மகிழ்ச்சியும் உண்டாகும். அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு திறமைகளும் வெளிப்படும். செலவுகள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல்களும் இருக்கும். தந்தை இடத்துல அனுசரணையாக நடந்து கொள்வதும் நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. துலாம் ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. துலாம் ராசிக்காரர்களுக்கு அதீத சிந்தனைகளுடன் கூடிய சிறிது குழப்பத்துடனும் கூடிய நாளாகவும் அமையும். வெற்றி காண்பதற்காக கூடுதலாக உழைக்கவும் செய்வீங்க. உங்களுடைய இலக்குகளை அடைவதற்கு சிறிது தடைகளும் ஏற்பட்டு நீங்கும். பணிகள் அதிகமாகவும் இருக்கும். பணியிடத்துல கடினமான சூழ்நிலைகளை சமாளிப்பதை சற்று கடினமாகவும் உணர்வீங்க. திருமண உறவில இன்று உங்கள் துணை இடத்துல பேசும் பொழுது கவனமாக இருப்பதும் நல்லது. உறவுல அமைதியின்மை ஏற்படாமல் பார்த்துக் கொள்வதும் நல்லது. நிதிநிலையை பொறுத்தளவிற்கு போதிய அளவு பணமும் கையில இருக்கும். பயனுள்ள விஷயங்களுக்காக பணத்தை செலவு செய்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சில வீண் செலவுகளும் ஏற்படலாம். ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு முதுகு வலி சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்படலாம். பிரார்த்தனைகள் மற்றும் தியானம் போன்றவற்றை மேற்கொள்வதும் நல்லது தாங்க. இன்று ஆசைப்பட்டது நிறைவேறக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல நல்ல முன்னேற்றமும் இருக்கும். தொழில் துறையில எதிர்பார்த்த நன்மைகளும் உண்டாகும். கேட்ட இடத்துல இருந்து பணவரவும் வந்து சேரும். பிள்ளைகளினால நன்மைகளும் உண்டாகும். புண்ணிய ஸ்தலங்களுக்கு சென்று வரக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. பெரியவர்களுடைய ஆதரவுகளும் இருக்கும். பய உணர்வுகளும் நீங்கும். நல்லதும் நடைபெறும். பதவி உயர்வுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நீங்கள் வகுத்த வியூகங்கள் இப்பொழுது தொழிலுக்கு பயனுள்ளதாகவும் இருக்கும். விரும்பிய வேலைகளை நல்லபடியாக முடிக்கவும் செய்வீங்க. மனைவி இடத்துல அதிகப்படியான நேரத்தை செலவு செய்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உறவினர்கள் உங்களுக்கு தகுந்த மாதிரியும் நடந்தும் கொள்வாங்க. வேலை இடங்கள்ல சோம்பேறித்தனமான போக்கினை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. வெளியூர் பயணங்கள் சென்று வரக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. என்று மற்றவர்களுடைய பேச்சுக்களினால உங்களுடைய மனமும் பாதிக்கப்படக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. பிள்ளைகளினால நம்பிக்கையும் உண்டாகும். வெளிவட்டாரத்துல புதிய அனுபவங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. பயணங்களினால சிறப்பாகவும் உணர்வீங்க. வியாபாரத்துல வேலையாட்களுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். உத்தியோகத்துல புதிய வாய்ப்புகளும் தேடி வரலாம். உற்சாகமாகவும் உணரக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. சாதித்து காட்டக்கூடிய நல்ல நாளாகவும் இருக்கும். வாழ்க்கை துணையினால எதிர்பாராத பொருள் சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யமும் அதிகரிக்கும். பிள்ளைகளுடைய தேவைகளை நிறைவேற்றக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. கொடுத்த கடன் திரும்ப கிடைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பள்ளி கல்லூரி கால நண்பர்களை சந்தித்து பேசியும் மகிழ்வீங்க. வியாபாரத்துல லாபமும் இருக்கும். சக வியாபாரிகளினால அனுகூலமும் உண்டாகும். கணவன் மனைவிக்கு இடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகளும் நீங்கும். தவறிப்போன சில வாய்ப்புகள் மீண்டும் கிடைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. விளையாட்டான பேச்சுக்களை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. எதிர்பாராத சில பயணங்களினால மாற்றங்களும் ஏற்படலாம். உழைப்பிற்கு உண்டான அங்கீகாரங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. உடன் இருப்பவர்கள் பற்றிய புரிதல்களும் உண்டாகும். வியாபார பணிகள்ல தன வரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்றைய நாள் நீங்கள் சிவபெருமானை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் பச்சை நிறம். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு வேறுபாடுகளும் நீங்கும். எதிர்பார்த்த சுப செய்திகளும் கிடைக்கப் பெறுவீங்க. சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு மாற்றங்களும் உண்டாகும். விருந்து விசேஷங்கள்ல கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு தன வரவுகளும் இருக்கும். வெளியிடங்களுக்கு சென்று வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. விருச்சிக ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் மிதமான பலன்களையும் எதிர்பார்க்கலாம். முக்கியமான முடிவுகள் எடுக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. பலன்கள் உங்களுக்கு சாதகமாகவும் இருக்கும். நேர்மறை எண்ணங்களுடன் இருக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. என்று நட்பான அணுகுமுறையுடனும் இருப்பீங்க.
கவனக்குறைவின் காரணமாக பணியில ஏற்பட்டு இருந்த தவறுகளை கண்டறிந்து சரி செய்து கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுடைய பொறுப்புகளை அறிந்தும் கொள்வீங்க. உங்கள் துணை இடத்துல நட்பாகவும் நடந்தும் கொள்வீங்க. உறவு படைப்பு நல்லபடியாகவும் இருக்கும். நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சில வீணான செலவுகள் உங்களுக்கு வருத்தத்தையும் ஏற்படுத்தலாம். ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு சளி மற்றும் இருமல் சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்படலாம். குளிர்ச்சியான உணவு வகைகளை தவிர்த்துக் கொள்வதும் நல்லதுதாங்க. என்று உங்களுடைய விருப்பங்களும் நிறைவேறும். என்று குடும்பத்துல அமைதியான போக்கும் இருக்கும். உறவினர்களுடைய வருகையினால கலகலப்பாகவும் உணர்வீங்க. தோப்பு குத்தகை போன்றவற்றின் வழியாக பண வரவிற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பொருள் இழப்பு என்று எதுவும் இருக்காதுங்க. ஆனால் பணம் வரவு செலவு கணக்குகள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. குலதெய்வ வழிபாடுகளை மேற்கொள்ளவும் செய்வீங்க. உங்களுடைய ஆசைகளும் நிறைவேறும். யோகமான பலன்களையும் எதிர்பார்க்கலாம். சில உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. நண்பர்களிடத்துல எதையும் துணிச்சலுடன் செய்து முடிக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. சில எதிர்பாராத செலவுகளும் இருக்கும். நேர்மறை எண்ணங்களுடன் செயல்படுவதும் நல்லது. வாகனங்களை ஓட்டும் பொழுது கவனமாக இருப்பதும் நல்லது. பிள்ளைகளுடன் மகிழ்ச்சியான நேரத்தை செலவும் செய்வீங்க. தொல்லை தருகின்ற நண்பர்களிடத்துல இருந்து விலகி இருப்பதை நல்லது. சிக்கனமாக இருக்க வேண்டும் என்று நினைத்து அத்தியாவசியமான செலவுகளை தவிர்க்கவும் வேண்டாம். வேலைகளை உடனே முடிக்க வேண்டும் என்று நினைக்கவும் காண்பீங்க. வியாபாரத்துல வரவும் நல்லபடியாகவும் இருக்கும். உத்தியோகத்துல விமர்சனங்களையும் ஏற்றுக்கொள்வதும் நல்லது. திட்டமிட்டு செயல்படுவதும் நல்லது. புதிய முயற்சிகள் வெற்றிகரமாகவும் முடியும். கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யமும் அதிகரிக்கும். வாழ்க்கை துணையின் விருப்பத்தை நிறைவேற்றவும் செய்வீங்க. முக்கியமான முடிவுகள் எடுக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. பிள்ளைகள் பிடிவாதம் பிடித்தாலும் விட்டு கொடுத்து செல்வதும் நல்லது. அலுவலகத்துல அதிகாரிகள் இடத்துல எதிர்பார்த்த சலுகைகளும் பண உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாகவும் இருக்கும். பங்குதாரர்களுடைய ஆதரவுகளும் இருக்கும். எதிலும் அவசரமின்றி பொறுமையுடன் செயல்படுவதும் நல்லது. உத்தியோகத்துல பொறுப்புகளும் அதிகரிக்கும். எதிர்பாராத சில பயணங்களும் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. கணவன் மனைவிக்கு இடையே சின்ன சின்ன விவாதங்களும் தோன்றி மறையும். புதிய நபர்களுடைய அறிமுகத்தினால குழப்பங்களும் ஏற்படலாம். மனதில் இருக்கின்ற ரகசியங்களை வெளிப்படுத்தவும் வேண்டாம். பழைய நினைவுகளினால ஒரு விதமான சோர்வும் ஏற்பட்டு நீங்கும். இன்றைய நாள் நீங்கள் உங்களுக்கு விருப்பமான தெய்வத்தை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் நீல நிறம். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுமையாக செயல்படுவதும் நல்லது. எதிரிகளினாலே ஏற்பட்டு இருந்த தொல்லைகளும் நீங்கும். அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு விவாதங்கள் செய்வதை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. சகோதரர்களுடைய வகையில செலவுகளும் ஏற்படலாம். கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு சோர்வும் ஏற்பட்டு நீங்கும். புதிய ஆடை ஆபரணங்கள் வாங்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய இலக்குகள் நிறைவேறக்கூடிய நல்ல நாளாகவும் இருக்கும். முறையாக திட்டமிடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சிறப்பான பலன்களையும் எதிர்பார்க்கலாம். பணியில உங்களுக்கு சாதகமான பலன்களும் கிடைக்கப் பெறுவீங்க. கூடுதல் ஊக்கத்தொகைகள் போன்றவற்றின் வழியாக சலுகைகளை பெறக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. திருமண உறவில இன்று உங்கள் துணை இடத்துல மகிழ்ச்சியான நேரத்தை செலவு செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. திருமண நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொள்வதன் மூலமாக மகிழ்ச்சியாகவும் உணர்வீங்க. குடும்பத்தினருடன் வெளியிடங்களுக்கு சென்று வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். வலுவான நிதி ஆதாரத்துடனும் உணர்வீங்க. சேமிப்புகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும் என்று துடிப்புடனும் உற்சாகத்துடனும் காணப்படுவீங்க. இன்று வேலை விஷயங்கள்ல கண்ணும் கருத்துமாகவும் இருப்பீங்க. மற்றவர்களுக்கும் உதவிகள் செய்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்று பொருள் வரவும் இருக்கும். பயிர் தொழில லாபத்தையும் பெறலாம். விவசாய வேலைகள்ல வருமானமும் அதிகரிக்கும். அரசு துறையில இருந்து உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. அனுகூலமான வாய்ப்புகளையும் பெறுவீங்க. குடும்பத்துல சின்ன சின்ன சௌகரியங்களை விட்டுக் கொடுக்க வேண்டியதும் இருக்கும். உறவினர்களுடைய வருகையினால வீடும் கலகலப்பாகவும் இருக்கும். சில நல்ல செய்திகளும் வந்து சேரும். ஆடை ஆபரணங்களின் சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தொழில் முதலீடுகள் விஷயத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. பண தேவைகளும் நிறைவேறும். மன தைரியத்துடனும் இருப்பீங்க. புதிய வியூகம் அமைத்து மற்றவர்களை வியக்க வைப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வெளியூர்ல இருந்து வரவேண்டிய செய்திகளும் வந்து சேரும். மனைவி மற்றும் குழந்தைகளுடைய எண்ணங்களை அறிந்து நிறைவேற்றவும் செய்வீங்க. தொழில ஏற்படுகின்ற சிக்கல்களை தீர்த்து வைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கொடுக்கல் வாங்கல் விஷயத்துல எச்சரிக்கையாக இருப்பதும் நல்லது. வெளியூர் சென்று வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கொண்டு செல்லும் பொருட்களை கவனமாக பார்த்துக் கொள்வதும் நல்லது தாங்க.
என்று சிக்கனமாக இருந்து சேமிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. எதையும் திட்டமிட்டும் செய்வீங்க. குடும்பத்தை பற்றிய கவலைகளும் ஏற்பட்டு நீங்கும். பழைய கடன் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் ஏற்படலாம். உடல் ஆரோக்கியத்துல முன்னேற்றமும் உண்டாகும். வாகனங்களினால சில செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல போட்டிகளையும் சமாளிக்கவும் செய்வீங்க. உத்தியோகத்துல பொறுப்புகளும் இருக்கும். நிதானமாக செலவுகள் செய்வதும் நல்லது. எதிலும் என்று பொறுமையை கடைபிடிப்பதும் நல்லது. புதிய முயற்சிகள்ல ஈடுபடவும் செய்யலாம். அரசாங்க வகையில எதிர்பார்க்கின்ற வேலைகள் நல்லபடியாகவும் நடைபெறும். சிலருக்கு வயிறு தொடர்பான பிரச்சனைகள் ஏற்படக்கூடும் என்பதனால உணவு விஷயத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. தந்தையின் வழியில எதிர்பார்த்த வேலைகள் அனுகூலமாகவும் முடியும். சகோதரர்களினால சில செலவுகளும் ஏற்படலாம். அலுவலகத்துல சக ஊழியர்கள் உங்களுடைய வேலைகளுக்கு உதவிகளும் செய்வாங்க. வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாகவும் இருக்கும். உடன் இருப்பவர்களை பற்றிய புரிதல்களும் உண்டாகும். எதிர்பாராத சில செலவுகளின் மூலமாக சேமிப்புகள் குறைவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நண்பர்களிடத்துல விவேகத்துடன் செயல்படுவதும் நல்லது. நெருக்கமானவர்களுடைய தேவைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. தன வரவுகளின் மூலமாக இன்று சாதகமாக போக்கும் காணப்படும். கூட்டாளிகளிடத்துல விட்டு கொடுத்து செல்வதும் நல்லது. இன்றைய நாள் நீங்கள் மகாலட்சுமியை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் மஞ்சள் நிறம். மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு புரிதல்களும் உண்டாகும். உடல் ஆரோக்கியத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. போராடும் நட்சத்திரக்காரர்களுக்கு விவேகத்துடன் இருப்பதும் நல்லது. பிள்ளைகளினால பெருமையும் மகிழ்ச்சியாகவும் உணர்வீங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு விட்டு கொடுத்து செல்வதும் நல்லது. எதிர்பாராத தன வரவிற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மகர ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மகர ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் நீங்கள் விரைந்து செயலாற்றக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. உங்களிடத்துல உறுதியும் தைரியத்துடனும் இருப்பீங்க. உங்களுடைய இலக்குகளை எளிதில் அடைந்து விடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பணியில வளர்ச்சி சாதகமாகவும் இருக்கும். என்ற நல்ல வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. உங்கள் துணை இடத்துல இனிமையாக பேசுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. குடும்பத்துல இருந்து வந்த பிரச்சனைகளும் தீரும். நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். பணப்புழக்கம் சிறப்பாகவும் இருக்கும். உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சிலருக்கு சிறிய வகையில கடன் வாங்குவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். நல்ல தேக ஆரோக்கியத்துடனும் இருப்பீங்க. இன்றைய நாள் முழுவதுமே உற்சாகத்துடனும் ஆரோக்கியத்துடனும் காணப்படுவீங்க. வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. சில நல்ல வாய்ப்புகளும் தேடி வரலாம். கிடைக்கின்ற வாய்ப்புகளை நல்லபடியாக பயன்படுத்தியும் கொள்வீங்க. பிள்ளைகளினால மகிழ்ச்சியாகவும் உணர்வீங்க. குடும்பத்துல சில சௌகரியங்களை அனுபவிக்கவும் செய்வீங்க. வியாபாரத்துல வெற்றியும் உண்டாகும். IT ஊழியர்களுக்கு சிறப்பான பலன்களையும் எதிர்பார்க்கலாம். வழக்கு விஷயங்கள்ல வெற்றி பெற்றுவிடக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுடைய அறிவு திறமையினால சாதித்து காட்டக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. பதவி உயர்வுகளும் இருக்கும். சில புனித ஸ்தலங்களுக்கு சென்று வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. பணவரவும் இருக்கும். என்று சில வேலைகளை முடிக்க வேண்டும் என்ற ஆற்றலுடனும் இருப்பீங்க. நல்ல நண்பர்களுடைய உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வேலை திறனை மேலதிகாரிகள் மதிப்பிடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உறவினர்கள் புரிந்து கொள்ளவும் செய்வாங்க. தொழில இருந்து வந்த பிரச்சனைகளும் நீங்கும். உறவினர்களிடத்துல பொறாமை உணர்வுகளும் ஏற்பட்டு நீங்கும். தேவையில்லாமல் யாருக்கும் எந்த வாக்குறுதிகளையும் தரவும் வேண்டாம். சின்ன சின்ன சந்தர்ப்பங்களையும் வாய்ப்புகளையும் பயன்படுத்தியும் கொள்வீங்க. நண்பர்கள் உறவினர்களுடைய பலம் மற்றும் பலவீனத்தை உணரவும் செய்வீங்க. நெருங்கியவர்களுக்காக மற்றவர்களுடைய உதவிகளை நாடவும் செய்வீங்க. வியாபாரத்துல லாபமும் இருக்கும். உத்தியோகத்துல உங்களுடைய திறமைகளினால மேலதிகாரிகளுடைய ஆதரவுகளையும் பெற்றுவிடலாம். புதிய முயற்சிகளை இப்பொழுது நீங்கள் மேற்கொள்ளவும் செய்யலாம். என்று உங்கள் தாயின் உடல் ஆரோக்கியத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. சிலருக்கு சிறிய அளவுல கவனக்குறைவுகளும் ஏற்பட்டு நீங்கும். உறவினர்களிடத்துல பேசும் பொழுது சின்ன சின்ன மன வருத்தங்களும் ஏற்படலாம். பொறுமையை கடைபிடிப்பதும் நல்லது. நண்பர்களிடத்துல எதிர்பார்த்த உதவிகளும் இருக்கும். அலுவலகத்துல வழக்கமான போக்கும் இருக்கும். வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாகவும் இருக்கும். பொருளாதாரம் தொடர்பான பிரச்சனைகளும் குறையும். வியாபாரத்துல முன்னேற்றமான வாய்ப்புகளும் இருக்கின்றது. மனதுல புதுவிதமான நம்பிக்கையும் தெளிவும் உண்டாகும். உங்களுக்கு எதிராக இருந்தவர்கள் விலகி சென்று விடுவாங்க. சுபகாரியங்கள் தொடர்பான எண்ணங்கள் கைகூடியும் வரும். வெளியூர் பயணங்களின் மூலமாக ஆதாயமும் உண்டாகும். இன்றைய நாள் நீங்கள் அம்பிகையை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் வெண்மை நிறம்.
உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு பிரச்சனைகளும் குறையும். உடல் ஆரோக்கியத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு தெளிவும் உண்டாகும். உறவினர்களுடைய வருகைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதாயமும் உண்டாகும். வாழ்க்கை துணையினால சில செலவுகளுக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கும்பராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கும்பராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் சில சௌகரியங்களை விட்டுக் கொடுக்க வேண்டியதும் இருக்கும். உங்களுடைய இலக்குகளை அடைவதற்காக கூடுதலாக உழைக்கவும் செய்வீங்க. இன்று தைரியத்துடனும் காணப்படுவீங்க. இன்று பணியில கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. சின்ன சின்ன பதட்டங்களும் ஏற்பட்டு நீங்கும். பணிகளை மேற்கொள்ளும் பொழுது சாதகமான போக்கும் காணப்படும். திருமண உறவுல இன்று உங்கள் துணை இடத்துல சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகளும் ஏற்படலாம். உறவுல அமைதியின்மை ஏற்படாமல் பார்த்துக் கொள்வதும் நல்லது. இன்று நிதிநிலையை பொறுத்தளவிற்கு சில செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நிதியை சமாளிக்கவும் செய்வீங்க. கையில் உள்ள பணத்தை கொண்டு சமாளிக்கவும் செய்வீங்க. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். என்று ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை என்று எதுவும் இருக்காதுங்க. வேலையின் காரணமாக சற்று உடல் அசதியும் ஏற்படலாம். வேலை சம்பந்தப்பட்ட அலைச்சல்களும் இருக்கும். சரியான நேரத்துல இதுக்காக சாப்பிட முடியாத சூழ்நிலைகளும் ஏற்படலாம். பகைவர்களும் நண்பர்கள் ஆவாங்க. பிள்ளைகளினால இருந்து வந்த பிரச்சனைகளும் நீங்கும். சில ஆடம்பர செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தொழில லாபத்தையும் பார்த்து விடலாம். அதிகாரிகளினால இருந்து வந்த தொல்லைகளும் நீங்கும். வம்பு வழக்குகளில் ஈடுபடாமல் பார்த்துக் கொள்வதும் நல்லது. லாபத்தையும் பார்க்கலாம். வேலை சுமையும் அதிகரிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சிலருக்கு தூக்கமின்மை போன்ற பாதிப்புகளும் ஏற்படலாம். வியாபாரத்துல எதிர்ப்புகளும் நீங்கும். கேட்ட இடத்துல இருந்து பணமும் கைக்கு வந்து சேரும். இன்று சற்று அலைச்சல்களும் இருக்குங்க. தள்ளிப்போய் கொண்டு இருந்த வேலைகளை இப்பொழுது முடிக்கவும் செய்வீங்க. வங்கிக்கு பணத்தை கொண்டு செல்லும் பொழுது கவனமாக இருப்பதும் நல்லது. இரவு நேர பயணங்களின் பொழுது கவனமாகவும் இருங்க. சிலருக்கு கடன் சுமைகளும் நீங்கும். தொல்லை தருகின்ற நோய் நொடியில இருந்து விடுபடக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. எதிர்பார்ப்புகளும் நிறைவேறும். உடன் பிறந்தவர்கள் உங்களுடைய ஆரோக்கியத்துல அக்கறையாகவும் இருப்பாங்க. தவறாக யாரையும் புரிந்து கொள்ளவும் வேண்டாம். வியாபாரத்துல வேலையாட்கள் இடத்துல கடமை உணர்வுடனும் செயல்படுவதும் நல்லது. உத்தியோகத்துல முக்கியமான முடிவுகளையும் எடுப்பீங்க. சிந்தனை திறனுடன் செயல்படக்கூடிய நல்ல நாளாகவும் இருக்கும். கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யமும் அதிகரிக்கும். குடும்பத்தினருடைய தேவைகளை அறிந்து நிறைவேற்றவும் செய்வீங்க. உறவினர்களிடத்துல இருந்து நல்ல செய்திகளும் வந்து சேரும். மனதுல தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும். முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கு ஒரு உகந்த நாளாகவும் இருக்கும். வியாபாரத்துல பணியாளர்களினால ஏற்பட்டு இருந்த பாதிப்புகளும் நீங்கும். விற்பனையும் லாபமும் என்று நல்லபடியாகவும் இருக்கும். விவசாய பணிகள்ல மேன்மையும் உண்டாகும். செயல்பாடுகள்ல வேகத்தையும் காட்டுவீங்க. கணவன் மனைவிக்கு இடையே வேறுபாடுகளும் ஏற்பட்டு நீங்கும். உத்தியோக பணிகள்ல சக ஊழியர்களுடைய ஆதரவுகளும் இருக்கும். வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்கியும் மகிழ்வீங்க. தொழில் ரீதியாக பயணங்கள் சென்று வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று எதையும் செய்து முடிக்க முடியும் என்ற தன்னம்பிக்கையுடனும் இருப்பீங்க. இன்றைய நாள் நீங்கள் முருகப்பெருமானை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் காவி நிறம். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு மேன்மையும் உண்டாகும். சிறப்பாக செயலாற்றவும் செய்வீங்க. சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதரவுகளும் இருக்கும். அந்யோன்யமும் அதிகரிக்கும். பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய நல்ல நாளாகவும் இருக்கும். இன்று புதிய முயற்சிகளை நீங்கள் மேற்கொள்ளவும் செய்யலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீனராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மீனராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் சுறுசுறுப்புடன் செயல்படக்கூடிய நல்ல நாளாகவும் இருக்கும். இன்றைய நாளை ஒரு நல்ல நாளாகவும் ஆக்கியும் கொள்வீங்க. முயற்சிகளை நல்லபடியாக மேற்கொள்ளவும் செய்வீங்க. இன்றைய நாள்ல உங்களுடைய பணியின் தரம் அதிகரிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வெற்றி பெறக்கூடிய நல்ல நாளாகவும் இருக்கும். பணியின் பொழுது இருந்து வந்த தவறுகளை எல்லாமே சரி செய்தும் கொள்வீங்க. மனதுல இருந்து வந்த தேவையற்ற எதிர்மறையான எண்ணங்களை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. திருமண உறவுல என்று உங்கள் துணை இடத்துல உணர்ச்சி வசப்படவும் வேண்டாம். உறவுல அமைதியின்மை ஏற்படாமல் பார்த்துக் கொள்வதும் நல்லது. உங்கள் துணை இடத்துல அன்பாகவும் நட்பாகவும் நடந்து கொள்வதும் நல்லது. நிதிநிலை சாதகமாகவும் இருக்கும். வரவும் செலவும் இரண்டும் அடுத்தடுத்து வந்தாலும் சமாளிக்கவும் செய்வீங்க.
ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்குங்க. சிலருக்கு உடல் அசதியும் ஏற்பட்டு நீங்கும். என்று மங்களகரமான செய்திகளும் வந்து சேரும். நல்ல வேலைகளை ஆர்வத்துடன் மேற்கொள்ளவும் செய்வீங்க. வேலை இடங்கள்ல இருந்து வந்த தொல்லைகளும் நீங்கும். அதிகாரிகளினால இருந்து வந்த பய உணர்வுகளும் நீங்கும். மன உளைச்சல்கள்ல இருந்து விடுபடவும் செய்வீங்க. வியாபாரத்துல வருமானமும் இருக்கும். அனுகூலமான செய்திகளும் கிடைக்க பெறுவீங்க. வியாபாரத்துல லாபத்தையும் பார்த்து விடலாம். எண்ணியது நிறைவேறக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. பெரியவர்களுடைய ஆசீர்வாதங்களும் கிடைக்க பெறுவீங்க. உறவினர்கள் உங்களுடைய மனதை புரிந்து கொண்டும் நடந்தும் கொள்வாங்க. பிள்ளைகள் நடத்துல அனுசரணையான போக்குடனும் இருப்பீங்க. மனைவியினுடைய விருப்பத்தை நிறைவேற்றக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. எதிர்பார்த்த இடத்துல இருந்து பண வரவும் வந்து சேரும். அடுத்தவர்களுடைய விஷயத்துல தலையிடவும் வேண்டாம். விளையாட்டுத்தனமான பேச்சுக்களை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. இணையதள பேச்சுக்களை நம்பிக்கொண்டு இருக்கவும் வேண்டாம். இன்று குடும்பத்துல கலகலப்பான போக்கும் இருக்கும். பாதியில் நின்ற வேலைகளை முடிக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. புதியவர்களும் நண்பர்கள் ஆவாங்க. குலதெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. பயணங்கள் சிறப்பாகவும் அமையும். வியாபாரத்துல பழைய வேலையாட்களை மாற்றவும் செய்வீங்க. உத்தியோகத்துல மேலதிகாரிகள் வியக்கவும் செய்வாங்க. எடுத்த காரியங்கள் அனுகூலமாகவும் முடியும். உறவினர்களுடைய வகையில எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. உடல் ஆரோக்கியமும் மேம்படும். புதிய முயற்சிகள் சாதகமாகவும் முடியும். சிலருக்கு எதிர்பாராத பணவரவுடன் செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உறவினர்களினால ஏற்பட்டு இருந்த பாதிப்புகளும் நீங்கும். வியாபாரத்துல சக வியாபாரிகளினால ஏற்பட்டு இருந்த தொல்லைகளும் நீங்கும். லாபம் எதிர்பார்த்ததை விட கூடுதலாகவும் இருக்கும். ஆன்மீக காரியங்கள்ல ஈடுபடவும் செய்வீங்க. இன்று சில திருப்பங்களும் ஏற்படலாம். அரசு பணிகள்ல அலைச்சல்களுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நல்ல மனிதர்களுடைய அறிமுகங்களும் இருக்கும். உழைப்பிற்கு உண்டான அங்கீகாரத்தையும் பெற்றுவிடலாம். அக்கம் பக்கம் இருப்பவர்களை அனுசரித்து செல்வதும் நல்லது. சாலை பயணங்களின் பொழுது கவனமாக இருப்பதும் நல்லது. இன்றைய நாள் நீங்கள் முருகப்பெருமானை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சாம்பல் நிறம். புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஈடுபாடுகளும் அதிகரிக்கும். செலவுகளினால கடன் வாங்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு நன்மைகளும் உண்டாகும். தந்தையிடத்துல அனுசரித்து செல்வதும் நல்லது. ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு சற்று கவனமாக இருப்பதும் நல்லது. சகோதரர்களினால ஏற்பட்டு இருந்த சங்கடங்களும் நீங்கும். இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை கேட்டீர்கள் அல்லவா? இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும் மன நிறைவுடன் கூடிய நாளாகவும் அமைய வாழ்த்துக்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.